ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான கொத்தமல்லி புதினா சாதம் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஒரு 2 கைப்பிடி அளவும் புதினாவும் அதே சேம் அளவு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. அந்த கொத்தமல்லியோட காம்பை கூட போடலாம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மெலிசாக இருக்கிறதா போடுங்க, திக்காக இருக்கிறது போடாதீங்க. இப்போ கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு கடுகு சேர்த்துடுங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் வந்து நல்லா சாட் பண்ணிக்கோங்க, அந்த கலரை வந்து சேஞ்ச் ஆகணும். அடுப்பு வந்து மீடியமில் தாங்க இருக்குது. இது வந்து சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். காலையில் நேரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு லஞ்சு கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வந்து காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் ஒரு 3 காஞ்ச மிளகாய் நான் வந்து போட்டிருக்கேங்க காரத்துக்காக. ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கேஷ்யூ நட் கூட போடலாங்க. ஸோ இப்போ அரிச்ச விழுதை வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாங்க. அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து நல்லா சுண்டி வரணும், அது திக்கான கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வரணும். அப்போ தான் சாதம் போட்டு கலக்கும் போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த பச்சை வாசனையும் போகுங்க. இப்போ வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஸோ அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ரைஸ் ஆட் பண்ண பிறகு உப்பு தேவைன்னா இன்னும் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. ஸோ நல்லா வந்து சுண்டிகிட்டே வருது பாருங்கள். உங்களுக்கு அந்த பச்சை வாசனையுமே நல்லா போயிடும். ஸோ ஓகே, இப்போ அந்த கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு திக்காக இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா வத்திடுச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்துட்டு புழுங்கல் அரிசி தாங்க சேர்க்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பச்சை அரிசி பாஸ்மதி ரைஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது வந்து தேவையான அளவுக்கு நம்ம ரைஸை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ மிக்ஸ் பண்ண அப்புறமா உப்பு வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சேர்க்காதீங்க. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் அந்த கொத்தமல்லி புதினா விழுதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் வந்து ஆட் பண்ணுறேங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் இல்லைனா அந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் அந்த மாதிரி எதாவது வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ ஓகேங்க, சூப்பரான கொத்தமல்லி புதினா சாதம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.